நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் அதாவது 26/6/2023 2/7/2023 வரலும் உண்டான வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம். கோல்சாரம் அப்படின்னு எடுத்தலையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்க, மிதுன ராசியில் பார்த்தேன்னா புத பகவான் ஆட்சி பெற்று போய் சூரிய பகவானோட சேர்ந்திருக்கார். கடக ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கா. இந்த வார கடைசி அதாவது 2ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தலையானால் செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையிலிருந்து தன்னுடைய ராசிக்கு, அதாவது தான் இருக்கக்கூடிய கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்றார். அது வந்து வார கடைசியில். அதனால் அதனுடைய எஃபெக்ட் பார்த்தோம்னா அடுத்த வாரத்தில் தான் இருக்கும். சப்தமத்தில் அதாவது துலாத்தில் கேது பகவானும் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கார். ஸோ இதுதான் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திராஷ்டம அப்படின்னு சொல்லக்கூடியது யார் யாருக்கு வருது அப்படின்னா கும்பம், மீனம், மேஷம் மற்றும் ரிஷபம். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் இந்த சந்திராஷ்டம் வரக்கூடிய ராசிக்காரர்கள் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான நெல்லோ பச்சரிசியோ அது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் தானம் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது இன்றைய கோச்சார பிரகாரம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதனால் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய மனசு கிளேசப்படும். எந்த ஒரு முடிவும் சரியாக எடுக்க முடியாது. அதனால் மனக்லேசம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான பரிகாரம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அந்த காரியங்களை பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தோம்னா என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னா 26ஆம் தேதி ஆனி திருமஞ்சனம், 26/6/2023 ஆனி திருமஞ்சனம் எங்கே அப்படின்னா ராமர் கோவில் மதுராந்தகத்தில். அது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு ஆனி திருமஞ்சனம் நடக்கிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் ஏகாதசி 29ஆம் தேதி, 1ஆம் தேதி அன்னைக்கு சனி பிரதோஷம், 30ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி வருது. அதுவும் சர்வ ஏகாதசி சர்வ துவாதசி எல்லாம் ஃபுல் டேவாகவே வருது கிட்டத்தட்ட பார்த்தாலேயானால். அதனால் இந்த ஏகாதசிக்கு வைணவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். திரையோதசி சனிக்கிழமை வருது. அதனால் சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம். சைவர்கள் கோவிலில் அதாவது சிவன் கோவிலில் பார்த்தாலேயானால் அதுவும் சனிக்கிழமை இன்னைக்கு வரக்கூடிய சனி பிரதோஷம் ரொம்பவும் ஏற்றமானது. ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரகதியில் வேற வந்திருக்கார். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாகவும் ரொம்பவும் இதுவாக கண்டிப்பாக சனி பிரதோஷம் போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அங்கே சனி பகவானுக்கு எல்தீபம் போட்டுட்டு ஒரு கருப்பு ஆடை தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யும் பிரீத்தியாகவும் எடுத்துக்கலாம். ஏற்கனவே சனி வக்கர பயிற்சியை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவள்லாம் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அந்த சனி பிரதோஷத்தை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் சனி பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகவும் நல்லது. சரி, இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலேயானா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாத்தையும் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பார்த்துட்டு உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான ஏற்ற பரிகாரங்களுடன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, இப்போ ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றது இந்த வாரத்துக்கு பார்ப்போம். அதாவது 26/6 2/7/2023 வரலும் உண்டான நாட்களுக்கு. கன்னி ராசி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது தனி விசேஷம். 10-12 சம்பந்தமாகி 10ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு, வெளியூர் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த காலகட்டமான 26ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதிக்குள்ளே வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 10-12 சம்மந்தப்படுறதுனாலையும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதி அடையிறது பெரிய ஏற்றம். ஏன்னா வக்கரகதி அடைகிறதுனா ரொம்பவும் வீரியமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வேலைக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அந்த வேலையில் ஒரு நல்ல நிரந்தரம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக தொழில் வேலையில் ஒரு நல்ல ஏற்றம், அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா 12ஆம் அதிபதி 12க்கு 11 இருக்கிறது பெரிய
ஏற்றமான காலம். எதை தொட்டாலும் பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்க்கறதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும், ஏற்றங்கள் இருக்கும், தன வருமானம் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேலையானால் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான், அவரே அதிவேகமாக செல்லக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 26, 27 இந்த 2 நாளும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டாலும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. புதுசாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த இல்லை விசா ப்ராசஸிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக விசா ப்ராசஸிங் ஆகிடும். பிஆர், அதாவது பிஆருக்கு வெயிட் பண்ணுறவாளுக்கு கண்டிப்பாக பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடம் அதிசுபத்துவம் அடைகிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதாவது 27ஆம் தேதி ராத்திரி 28ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணிக்கு பார்த்தலையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய சுபத்துவம். ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்குது. குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையிறது. நீங்கள் பேசக்கூடிய வாக்குகள் அனைத்தும் நிச்சயமாக நல்லபடியாக எடுத்துக்கொள்ளப்படும். அது தவிர உங்களுடைய வார்த்தைகளில் நளினம் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த கன்னியா ராசிக்காரர்கள் இந்த கவிதை எழுதுறவா, கதை எழுதுறவா, இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது, அதாவது 27ஆம் தேதி 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரலும் 30ஆம் தேதி கார்த்தால ஒரு 7:30 மணி வரலும், 30ஆம் தேதி கார்த்தால 7:30 மணியிலிருந்து 2ஆம் தேதி மத்தியானம் ஒரு 12:30 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிகத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு 30ஆம் தேதிக்கு மேலே பார்த்தேனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஏன்னா சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் இப்போ பௌர்ணமி கிட்டக்கு போகிறப்ப சந்திரனாக இருக்கிறதுனால சுபத்துவம் அதிகமாக அடையிறதுனாலையும் எதை தொட்டாலும் உங்களுடைய முயற்சி வெற்றியாகும். 2ஆம் தேதி கார்த்தால், அதாவது மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு மேலே பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு சிறப்பான ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானை குரு பகவானும் பார்க்கறதும் பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் மொத்தமாக அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு போயிட்டு அங்கே ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் மொத்தமாகவே இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.